இல்ல இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, குறிப்பா 40 வயது கடந்த பெண்கள் எலும்புகளை வலுவாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, எலும்பு தேய்மான நோய் வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான உணவு முறைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். 30 வயது வரைக்கும் வளர்ச்சி பருவம். அப்போ எலும்புகள் நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிட்டே வரும். நம்ம நார்மலா ஒரு இரும்பு ராட் மாதிரி அதை உடைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இதே 30 வயது கடந்த பிறகு பாத்தீங்கன்னா தேய்மான பருவம். கொஞ்சம் கொஞ்சமா அது தேயதான் ஆரம்பிக்கும். ஸோ அந்த எலும்பு மிருதுவாக ஆரம்பிச்சிடும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கு என்ன காரணம்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய அளவு மாறுதல் காரணமாகத்தான் உருவாகுது. ஸோ 40 வயது கடந்த பிறகு ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு மாறுபடும் பொழுது இந்த மாதிரி ஒரு எலும்பு தேய்மான நோய் வரலாம். ஆனா இன்னைக்கு சிறு வயது பெண்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இதை பிரிவென்ட் பண்ணிக்க முடியுமானா கண்டிப்பா முடியும். சோ நம்ம என்ன பண்ணணும்னா எலும்புகளை வலுவாக்கக்கூடிய உணவு முறைகளை நம்ம மேற்கொள்ளணும். தேய்மான நோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்போ என்ன மாதிரியான விஷயங்களை உணவுல அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனையில இருந்து நம்ம விடுபட முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மெக்னீசியம், ஜிங்க், இது மூணும் தான் எலும்பு வளர்ச்சிக்கும் எலும்பினுடைய உருவாக்கத்துக்கும் தேவையான முக்கியமான ஒரு கனிம பொருளா இருக்கு. சோ இது எல்லாமே இருக்கக்கூடிய இந்த பைட்டோகெமிக்கல் எல்லாமே, இந்த மினரல் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்கிறது தேங்காயும் வெள்ளை எள்ளும். சோ வெள்ளை எள்ளு டெய்லி 1/2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். தேங்காய் நம்ம உணவுல சேர்க்கறது மாதிரி சேர்த்துக்கலாம். காலையில டெய்லி ஒரு சின்ன பீஸ் தேங்காய் சாப்பிடலாம். இதுவே பெண்களுக்கு ஈஸியா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா நம்ம வீட்டுல சட்னி அரைக்கும்போது ஜஸ்ட் தேங்காய் பீஸ் ஒரு பீஸ் வாயில போடுவோம் இல்லையா, அது எல்லாமே நமக்கான வாய்ப்பு தான். அந்த எலும்புகளை வலுவாக்குறதுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கும் காரணமாக இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா கருவேப்பிலை. ரெகுலரா நம்ம வீட்டுல கண்டிப்பா காலையில ஏதாவது ஒரு பதார்த்தம் பண்ணும்போது கருவேப்பிலை கண்டிப்பா சேர்த்துருவோம். ஸோ நல்ல ஒரே ஒரு இனுக்கு கருவேப்பிலையை மட்டும் நல்லா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு அப்படியே வாயில போட்டு மென்னு சாப்பிட்டுட்டு கூட ஒரு டம்ளர் வெந்நீர் குடிச்சிட்டீங்கனாலே போதுமானது. இல்ல டாக்டர் இதெல்லாம் எங்களுக்கு குடிக்க பிடிக்காது அப்படின்னா நீங்க கருவேப்பிலையை கருப்பு உளுந்தோட சேர்த்து நீங்க ஒரு இட்லி பொடி மாதிரி திரிச்சு வச்சுக்கோங்க. டெய்லி இட்லி தோசை சாப்பிட்டாலும் சரி, இல்ல நீங்க சாதத்தோட சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பு. எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா படிப்படியா இந்த எலும்பு தேய்மான நோய் வராம நம்மளால தடுக்க முடியும்.